உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லியோ டெக் தமிழ். நான் உங்க முரளிதரன் லியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ரெக்கார்டர் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றதுக்கு பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில ரொம்பவே எளிமையா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர் மூலமா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இன்டர்நெட் பிரச்சனைனால அவங்களால சரியா கிளாஸ் எடுக்க முடியாம போயிருக்கும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வாய்ஸோட எப்படி ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு முழுசா புரியும். ஓகே, அந்த சாஃப்ட்வேருடைய பேரு ஐஸ்கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர். அந்த சாஃப்ட்வேரை நீங்க இலவசமாவே இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றது ஃப்ரீ வெர்ஷன் தான் இருக்கும். அதுல வந்துட்டு வாட்டர் மார்க்லாம் வரும். நான் வந்துட்டு ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றேன். அதுல வாட்டர் மார்க்லாம் இருக்காது. நீங்க ப்ரோ வெர்ஷன் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் ப்ரோ வெர்ஷனை பயன்படுத்தி நம்மளால தொடர்ந்து அதிக நேரம் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோல ஐஸ்கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் பயன்படுத்தி கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகி ஸ்கிரீன் இந்த மாதிரி தான் வரும். ஸ்கிரீன் ரெக்கார்டர் ப்ரோ அப்படின்னு இந்த இடத்துல காட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சேவ் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோ எந்த இடத்துல சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க சூஸ் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் வந்துட்டு வீடியோஸ் அப்படின்ற இடத்த செலக்ட் பண்றேன். செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்ததான் நான் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது. இதுல நிறைய ஃபார்மேட் இருக்கு. நான் வந்துட்டு MP4 MPEG-4 அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். ஓகே, நான் அப்படியே சேவ் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க இந்த கேப்சர் வீடியோ அப்படின்ற இடத்துல கொண்டு போய் உங்க மவுஸை வைங்க. வச்சீங்கன்னா அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே காட்டும். இதுல வந்து ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் நான் அதுல கிளிக் பண்றேன். எனக்கு இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதை ஸ்டாப் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த லோகோ மேல கொண்டு போய் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் பாஸ் பண்றதா இருந்தா பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இப்போ ரெக்கார்டிங் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் அப்படின்ற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி ஸ்கிரீன் ரெக்கார்டை ரெஸ்யூம் பண்ணிக்கிற முடியும். இப்போ எனக்கு ரெக்கார்டிங் கண்டினியூ ஆகுது. ஒன்ஸ் எனக்கு ஃபுல்லா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பின்னால ஸ்டாப் அப்படின்ற கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஃபைல் நேம் கேட்கும். நான் என்ன ஃபைல் நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபைல் நேம் இந்த இடத்துல கொடுத்து ஓகேன்னு கொடுக்கணும். ஜஸ்ட் நான் ஒன்றுன்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்துட்றேன். எனக்கு இப்போ வீடியோ இஸ் சேவ்டு அப்படின்னு இந்த இடத்துல காட்டுது. இது நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கிரீனையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவுடைய ஹிஸ்டரி வந்துட்டு இந்த இடத்துல காட்டும். நம்ம வேணும்னா அந்த ஹிஸ்டரி அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம கிளியர் ஹிஸ்டரின்னு கொடுத்துக்கலாம். கிளியர் ஹிஸ்டரி கொடுத்தோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ எதுவும் டெலீட் ஆகாது. அதனால நம்ம தைரியமா கிளியர் ஹிஸ்டரி கொடுத்துக்கலாம். எனக்கு மறுபடியும் ஸ்கிரீன் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணி வீடியோஸ் அப்படின்றது போறேன். இந்த ஒன்றுன்றதான் நான் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு எந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பவர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல ஃபுல் ஸ்கிரீன் அப்படின்றது போயிட்டு ரெக்கார்ட் அப்படின்ற இந்த பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க.
நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நார்மலாக நீங்கள் பவர் பாயிண்ட்டை எப்படி நீங்கள் பேசி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு பேசுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே நீங்கள் பேசிகிட்டே வாங்க. கடைசியாக எல்லா ஸ்லைடு முடிஞ்சதும் நீங்கள் ஸ்டாப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவோட ஃபைல் சைஸ் செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அந்த வீடியோவோட ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா வீடியோவோட ஃபைல் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் 500 MB இருக்கக்கூடிய வீடியோ கூட நீங்கள் 50 MB எப்படி எளிமையாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோவோட ஃபைல் சைஸை கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எளிமையாக அந்த வீடியோவை சென்ட் பண்ண முடியும். நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணால் இன்டர்நெட் பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்னால சரியாக வியூ பண்ணி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த முறையில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிற முடியும். எந்த விதமான பஃபரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு முழுசாக போய் சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.